ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான டிஷ் பன்னீர் புர்ஜி. வாங்க ரெசிபி பார்த்துடலாம், வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு பேன் எடுத்து அதில் வந்து ஒரு 3 to 4 ஸ்பூனுக்கு ஆயில் விட்டு, ஆயில் காஞ்சதுக்கப்புறமா ஒரு 2 ஸ்பூன் வந்து கடலை மாவு வந்து போட்டிருக்கேன். அது வந்து ஒரு 1 மினிட்க்கு வந்து நீங்கள் நல்லா அந்த ஆயிலில் சாட்டே பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 2 ஆனியன் மீடியம் சைஸ்டு வந்து நான் ஃபைனாக சாப் பண்ணி அதை சேர்த்துருக்கேன். ஆனியன் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 2 டொமேட்டோஸ் வந்து சாப் பண்ணி சேர்த்துட்டு 1 ஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இதோடு வந்து ஒரு 2 ஸ்பூன்ஸ் கர்ட் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் வந்து டர்மரிக் பவுடர், 1 ஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் அண்ட் 1/2 ஸ்பூன் வந்து கரம் மசாலா, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து ஜீரா பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மசாலா பவுடர்ஸோட பச்சை வாசனை போகிறதுக்கு நான் வந்து ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு வாட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ கொஞ்சம் பாயில் ஆனதுக்கு அப்புறமா நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ இப்போ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்கு வந்து ஒரு லிட் போட்டு வந்து மூடி நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நல்லா பார்த்திங்கன்னா எண்ணெய்லாம் வந்து பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நான் பன்னீரை வந்து கிரேட்டரில் திருவி வச்சுருக்கேன். ஸோ திருவின பன்னீரை வந்து நம்ம வந்து இந்த மசாலாவோட சேர்த்துடலாம். ஸோ எல்லா பன்னீரையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ இப்போ இந்த பன்னீர் குக் ஆகிறதுக்கு நான் ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு வந்து வாட்டர் சேர்த்துக்கிறேன். ஸோ வாட்டர் சேர்த்துட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்கு நல்லா குக் பண்ண விட்டுக்கோங்க. நல்லா பாயில் ஆனதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து இங்கே கசூரி மேத்தி வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கடைசியாக வந்து கார்னிஷிங்காக நான் வந்து கொத்தமல்லி இலையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு ஹை ஃப்ளேமில் ஒரு 1 மினிட்க்கு வச்சு எடுத்தால் நம்மளோட சுவையான பன்னீர் புர்ஜி வந்து ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.